ஹாய் ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு டிகே பஸ். ஃப்ரெண்ட்ஸ், இந்த எபிசோடில் நான் லவ் பஸ் ஜெனட்டிக்கை பற்றி பேசிக்கான சில பாயிண்ட்ஸுகளை டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இந்த ஈஸியான பாயிண்ட்ஸுகளை மட்டும் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் லவ் பஸ் பறவைகளை பற்றி எக்ஸ்பர்ட் ஆகிடலாம். லவ் பஸ் வளர்க்குற பிகினர்ஸாக இருந்தாலும் சரி, லவ் பஸ்ஸை பற்றி இன்னும் நான் நல்லா தெரிஞ்சிக்க விரும்புகிறவங்களா இருந்தாலும் சரி, முக்கியமாக ப்ரீடர்ஸ்க்கு எப்படி பேரண்ட்ஸ் பேடை பேர் பண்ணுறது, பேரண்ட்ஸ் பேடினுடைய ஜீன் என்னென்ன, ரெண்டு டிஃப்ரெண்ட் ஜீனுடைய பேரண்ட்ஸ் பேட்லேருந்து வரக்கூடிய சிக்குங்களுக்கு என்ன ஜீன் வரும், என்ன கலர், என்ன மியூட்டேஷன் வரும் என்பதை பற்றி எல்லாம் தெளிவாக உங்களுக்கு இங்கே சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது என்னுடைய ஃபஸ்ட்டு வீடியோ. என்னால் முடிஞ்ச ப்ரெசன்டேஷனை இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க வீடியோவில் போகலாம். ஜெனட்டிக்ஸ், மரபியல். உலகத்தில் உள்ள எல்லா உயிரினங்கள், மரம், செடி, கொடிகளுக்குள்ள ஒரு காமனான விஷயம் தான் இந்த ஜெனட்டிக்ஸ். என் பையன், பொண்ணு, அவன் தாத்தா மாதிரியோ அவங்க பாட்டி மாதிரியோ ஒரே ரத்தம்னு சொல்கிறோம்ல, அதுதாங்க இது. சரி, விஷயத்துக்கு வருவோம். செல்ஸ், நியூக்ளியஸ், குரோமோசோம், டிஎன்ஏ, ஜீன், இதை பற்றி சிம்பிளாக ஒரு கிளிப் வருது பாருங்கள். இது ஜஸ்ட் செல்லோட ஸ்ட்ரக்சரை பற்றி ஒரு புரிதலுக்காக தான். The basic unit of all living tissue. In cells, there is a structure called the nucleus. The nucleus contains the genome. The genome is split between 23 pairs of chromosomes. Each chromosome contains a long strand of DNA, tightly packaged around proteins called histones. Within the DNA are sections called genes. மம்மல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ், பாலூட்டிகளுக்கும் பறவைகளுக்கும் உள்ள குரோமோசோம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்ப குழப்பிக்க வேண்டாங்க. இப்போ நமக்கு பறவைகளை பற்றி மட்டும் பார்ப்போம். ஒரு மேல் பேர்டோட குரோமோசோம் இசட்னும் ஃபீமேல் பேர்டோட குரோமோசோம் இசட்டபிள்யூனும் ஏவிகல்ச்சரில் சொல்லுவாங்க. இங்கே நமக்கு சிம்பிளாக மேல் பேர்டோட குரோமோசோம் எக்ஸ்எக்ஸ்னும் ஃபீமேல் பேர்டோட குரோமோசோம் எக்ஸ்ஒய்னு எடுத்துக்கலாம். லவ் பேர்டுடைய செல்லில் 23 பேர் ஆஃப் குரோமோசோம்ஸ் இருக்கும். ஃபீமேல் பேர்டுக்கு அந்த 23வது பேர் குரோமோசோமில் ஒரு குரோமோசோம் மட்டும் சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இது செக்ஸ் குரோமோசோம்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தான் மேல் எது ஃபீமேல் எதுன்னு டிஎன்ஏ செக்ஸிங்கில் கூட சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். பேசிக்காக குரோமோசோம்னா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இப்போ நம்ம மெயின் செக்ஷனுக்கு போவாங்க. லவ் பஸ் ஜெனட்டிக்கில் சில பாயிண்ட்ஸ்களை மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அது என்னென்ன? பெனட் ஸ்கொயர், ஆமசாகியஸ், ஹெட்ரோசாகியஸ், ஜினோடைப் அண்ட் பினோடைப். இதை ஒன்று ஒன்றா உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன், நல்லா கவனிங்க. ஃபர்ஸ்ட், பெனட் ஸ்கொயர். பெனட் ஸ்கொயர்னால் என்ன? ஒரு பேரண்ட் பேர்டுனுடைய ப்ரீடிங் எவெண்ட்டில் என்ன பாசிபிலிட்டியான சிக்குங்க வரும், அதோட குரோமோசோம் டீட்டெயில்ஸ் எப்படி இருக்குது என்பதை பற்றி ஒரு டேப்லெட் ஃபார்மேட்டில் கிராஸ் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இங்கே சிம்பிளாக 2 ப்ளூ ஃபிஷர் பேர்டு இருக்குது. அது க்ரீன் பேர்டாக இருக்கட்டும், இல்லை எந்த பேர்டாவது இருக்கட்டும், ஜஸ்ட் பேர் ஆஃப் பேர்ட். நல்லா புரிஞ்சுக்குங்க, நான் இங்கே மியூட்டேஷனை பற்றி பேசலை, ஜெனட்டிக்கை பற்றி தான் சொல்கிறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேல் பேர்டு குரோமோசோம் எக்ஸ்எக்ஸ், ஃபீமேல் பேர்டோட குரோமோசோம் எக்ஸ்ஒய். இப்போ இதை கிராஸ் பண்ணுவோம். இப்போது மேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமை ஃபீமேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமோ கிராஸ் பண்ணால் ரிசல்ட் வந்து எக்ஸ்எக்ஸ். நெக்ஸ்ட்டு, மேலோட செகண்ட் குரோமோசோமோ ஃபீமேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமோ கிராஸ் பண்ணால் ரிசல்ட் அகெயின் எக்ஸ்எக்ஸ். நெக்ஸ்ட், மேலோட ஃபஸ்ட்டு குரோமோசோமோ ஃபீமேலோட செகண்ட் குரோமோசோமோ கிராஸ் பண்ணால் ரிசல்ட் எக்ஸ்ஒய். லாஸ்ட், மேலோட செகண்ட் குரோமோசோமோ ஃபீமேலோட செகண்ட் குரோமோசோமோ கிராஸ் பண்ணால் ரிசல்ட் எக்ஸ்ஒய். ஸோ பெனட் ஸ்கொயர் ரிசல்ட்டில் எப்படி இருக்கும்னா 50% மேல்ஸ் அண்ட் 50% ஃபீமேல்ஸ் வரும். நான் மறுபடியும் சொல்கிறேன், மியூட்டேஷனை பற்றி இங்கே நான் பேசலை, ஜெனட்டிக்கை பற்றி தான் சொல்கிறேன். இந்த ப்ளூ ஃபிஷர் பேர் ஜஸ்ட் பெனட் ஸ்கொயர் எக்ஸாம்பிளுக்காக தான் நான் எடுத்திருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த பெனட் ஸ்கொயர் டாபிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போவோம்.
ஆமசாகியஸ். ஆமசாகியஸ்னால் என்ன? ஒரு பேர்டு மற்ற டிஃப்ரெண்ட் பேர்டுனுடைய ஸ்ப்ளிட்டே இல்லாமல் அதனுடைய ஓன் ஜீனு மட்டும் அதனுடைய பிளட் லைனில் கேரி ஆகிறது தான் ஆமசாகியஸ். பெனட் ஸ்கொயரில் காமிச்ச மாதிரி எக்ஸாம்பிளுக்கு சிம்பிளாக ஒரு ப்ளூ ஃபிஷர் எந்த ஒரு ஸ்ப்ளிட்டும் இல்லாமல் எந்த ஒரு டிஃப்ரெண்ட் மியூட்டேஷன் பேர்டோட பேர் பண்ணாத அதனுடைய பிளட் லைனில் பியூராக ப்ளூ ஃபிஷர் ஜெனட்டிக் மட்டும் இருக்கக்கூடியது. சிம்பிளாக சொல்லணும்னா பார்க்குறதுக்கு ப்ளூ ஃபிஷராகவும் ஜெனட்டிக்லி ப்ளூ ஜீனுடையதாக இருக்கணும். அதுதாங்க ஆமசாகியஸ். நெக்ஸ்ட் பாயிண்ட்டு பார்ப்போம். ஹெட்ரோசாகியஸ். ஒரு பேர்டு டிஃப்ரெண்ட் வெரிஷன் ஆஃப் ஜீன் தன்னுடைய பிளட் லைனில் கேரி பண்ணிட்டு இருக்கிறது தான் ஹெட்ரோசாகியஸ். எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஒரு க்ரீன் ஃபிஷரோட ப்ளூ ஃபிஷரை பேர் பண்ணால் ஆஃப்ஸ்ப்ரிங்கில் வர சிக்குங்க எல்லாம் க்ரீன் ஃபிஷ்ஷை ஸ்ப்ளிட் ப்ளூவாக வரும். பார்க்குறதுக்கு க்ரீன் ஃபிஷ்ஷாக இருந்தாலும் பட் ஜெனட்டிக்லி இது ஹெட்ரோசாகியஸ். ஏன்னா இது ப்ளூ ஜீனை கேரி பண்ணிகிட்டு இருக்கு. விஷுவலாக இருக்கிற இந்த க்ரீன் பேர்டை டெஸ்ட் ப்ரீடு போடும்போது தான் தெரியும் இது ஸ்ப்ளிட் பேர்டுன்னு. இதை மட்டும் நல்லா ஞாபகம் இருக்கட்டும். ஸ்ப்ளிட் பேர்டுனா ஹெட்ரோசாகியஸ், ஹெட்ரோசாகியஸ்னா ஸ்ப்ளிட் பேர்டு. இப்போது க்ரீன் மேல் குரோமோசோமையும் ப்ளூ ஃபீமேல் குரோமோசோமையும் பெனோடைப்பில் கிராஸ் பண்ணுவோம். இங்கே ஆஃப்ஸ்ப்ரிங்கில் வர எல்லா பேர்டுமே விஷுவல் க்ரீன், பட் எல்லாமே ஸ்ப்ளிட் ப்ளூவாக தான் இருக்கும். ஸோ ரிசல்ட் வந்து 50% க்ரீன் ஃபிஷஸ் மேல் ஸ்ப்ளிட் ப்ளூவாகவும் 50% க்ரீன் ஃபிஷஸ் ஃபீமேல் ஸ்ப்ளிட் ப்ளூவாகவும் இருக்கும். இதுதாங்க ஹெட்ரோசாகியஸ். சரி, வாங்க நெக்ஸ்ட் டாபிக் போவோம். ஜீனோடைப்னா என்ன? உங்களுக்கு ஒரு பேர்டுனுடைய பெடிகிரி, அதாவது அதனுடைய பேரண்ட் பேர்ட்ஸ் என்னென்ன, அது என்ன ஜீனுடைய பேர்டுன்னு தெரிஞ்சிருக்கணும். இங்கே 2 பேர்ட்ஸ் இருக்குது பாருங்கள். முதல்ல க்ரீன் ஸ்ப்ளிட் பார் ப்ளூ. இது எதனுடைய சிக்காக இருக்கணும்னா ஒரு நார்மல் க்ரீன் பேர்டுக்கும் ஒரு நார்மல் பார் ப்ளூ பேர்டுக்கும் வந்த சிக்காக இருக்கும். அதே போல் ரெண்டாவது ஒரு நார்மல் ப்ளூ பேர்டுக்கும் ஒரு ஆப்லைன் பேர்டுக்கும் வந்த சிக்கு தான் இந்த ப்ளூ ஸ்ப்ளிட் ஆப்லைன். ஸோ ஒரு பேர்டுக்கு இந்தந்த ஸ்ப்ளிட்டு கன்ஃபார்மாக இருக்குது, அதாங்க ஜினோடைப் பேர்டு. இங்கே எக்ஸாம்பிளுக்கு ஜெனட்டிக் கால்குலேட்டர் ஆப்பில் இருந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்திருக்கேன். இதில் என்எஸ்எல்இனோ அதாவது லூட்டினோ மேல் பேர்டும் டர்காய்ஸ் பார் ப்ளூ ஃபீமேலையும் பேர் பண்ணால் வரக்கூடிய ரிசல்ட் 100% மேலாக இருந்தாலும் சரி ஃபீமேலாக இருந்தாலும் சரி அது க்ரீன் ஸ்ப்ளிட் டர்காய்ஸ் பார் ப்ளூ என்எஸ்எல்இனோ. விஷுவலாக க்ரீனாக இருக்கிற பேர்டு, பட் கண்டிப்பாக இது ஸ்ப்ளிட்டை கேரி பண்ணிகிட்ருக்கோம். ஜினோடைப்னா என்னன்னு புரிஞ்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். நெக்ஸ்ட் டாபிக் போகலாம் வாங்க. பினோடைப்னா என்ன? ஒரு விஷுவலான க்ரீன் ஜினோடைப் பேர்டில் என்ன ஸ்ப்ளிட்டு இருக்கும்னு தெரியும். ஆனால் பினோடைப் பேர்டில் அப்படி இல்லை. ஸ்ப்ளிட்டு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். இந்த எக்ஸாம்பிளை பாருங்கள், புரியும். இங்கே ஒரு க்ரீன் ஸ்ப்ளிட் ஆப்லைன் மேலேயும் ஒரு நார்மல் க்ரீன் ஃபீமேலையும் பேர் பண்ணுறேன். வரக்கூடிய ரிசல்ட்டில் மேல் சிக்ஸை மட்டும் கவனிங்க. 50% நார்மல் க்ரீன் அண்ட் 50% க்ரீன் ஸ்ப்ளிட் ஆப்லைன் வருது. ஸோ ரெண்டுமே விஷுவலாக க்ரீன் பேர்டு தான். இதில் எதில் ஸ்ப்ளிட் இருக்குது எதில் ஸ்ப்ளிட்டு இல்லைன்னு ப்ரீடிங் டெஸ்ட்டு போட்டால் தான் தெரியும். ஜினோடைப்புக்கும் பினோடைப்புக்கும் உள்ள கீ டிஃப்ரெண்ட்டே இது தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஐரிங் வெரைட்டி லவ் பேர்ட்ஸ்னுடைய பேசிக் ஜெனட்டிக்ஸ் எபிசோடு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எபிசோடில் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங் டாப்பிக்கை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். Until take care and thanks for watching.